கருவாடு என்னென்ன மெத்தட்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சது அப்படின்னா. ஏன்னா கருவாடு வந்து ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது குழம்பு, தொக்கு இது மட்டும் தான். ஸோ எந்தெந்த வெரைட்டியில் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள் நேமையும் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? கருவாடு வந்து பார்சல் போட்டோம் இல்லையா, அது வந்து வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்சலை ஓப்பன் பண்ணி என்னென்ன கருவாடு நம்ம வாங்கியிருக்கோம், அதோடய ரேட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து அந்த கவரில் ஒரு பேப்பரில் சுற்றி கேரி கவரில் போட்டு பயங்கர சேஃப்டியாக அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு கவரில் போட்டிருந்தாங்க. இது ஒன்று, இந்த கருவாடு ஒன்று, இது ஒரு கருவாடு, இது ஒரு கருவாடு. ஓகே, ஒரு கருவாடும் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ 4 வெரைட்டி கருவாடு வாங்கியிருக்கோம். இதில் கொஞ்சம் கருவாடு வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்தது போக மிச்ச கருவாடு வந்து நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி கருவாடு செய்யலாம், சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுனால இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கருவாடையும் நான் காமிக்கல நான் என்னென்ன கருவாடுன்னு. இது வந்து நெய்மீன் கருவாடு. நெய்மீன் கருவாடுலேயே வந்து குட்டி 1 கிலோ 1.5 கிலோ மீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கருவாடு. இது முழு மீனாக வந்து போட்டிருந்தாங்க. முழு மீன் வந்து 450 கிராம் இருந்தது. ஸோ 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த கருவாடு. சரிங்க, இதில் மண்டை இருக்கும். இதோ இந்த மண்டை வந்து குழம்பு வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மண்டை. இப்போ அடுத்த கருவாடு பார்ப்போம். இது வந்து எப்படின்னா துண்டை கருவாடு, பெரிய பெரிய பீஸாக வெட்டின வெலை மீன் இருக்கு இல்லையா, அந்த வெலை மீனோட கருவாடு. இது ஆக்சுவலாக வெலை மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன், கருவாடு நான் சாப்பிட்டதே கிடையாது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இல்லை கருவாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது 100 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். ஒரு 350 கிராம் என்னமோ இருந்தது. ஸோ அதை கவரில் போட்டு கொடுத்தாப்புல. அடுத்து வந்து சுறா மீன் இருக்கு இல்லையா, பால் சுறா, அந்த பால் சுறா கருவாடு வாங்கியிருந்தோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்து நல்லா சேலாகக்கூடிய கருவாடு இது. ஸோ இது பாம்பனில் போய் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பால் சுறா கருவாடு. ஆக்சுவலாக அதிகமான தோல் இல்லை, நல்லா சதையாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து 1/4 கிலோ வந்து இது 100 ரூபா, 1 கிலோ 400 ரூபா பால் சுறா கருவாடு. இது வந்து தொக்கு வச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். இது அடுத்த நம்ம பால் நெத்திலி வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்களேன், நெத்திலி கருவாடே நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா சூப்பராக முழுசாக இருந்தது. அதனால் இது ஒரு 1/2 கிலோ வாங்கணும். பால் நெத்திலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழம்பு வைக்கலாம், சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நெத்திலி கருவாடு வாங்கும்போது அதிகமாக அந்த மண்டை டேமேஜ் ஆகி கலந்து விழுந்துருச்சு அப்படின்னா அது வாங்க மாட்டாங்க நிறைய பேர். மண்டையோடு இருக்கணும். இப்போ தட்டினாலே நம்ம கருவாடு இருக்குது. இது மொத்தம் எனக்கு வந்து 650 ரூபா 600 ரூபா வந்துச்சு. மொத்தம் 580 ரூபா சொச்சம் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த கருவாடு வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாம். இது சம்மந்தமான வீடியோ நான் போட்டிருக்கேன், KM கருவாடு கடைன்னு சொல்லிட்டு. அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். உங்களுக்கு கருவாடு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் நான். இப்போ இந்த கருவாடு வந்து நம்ம தொக்கு வச்சு அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கருவாடில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கருவாடு எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா? நீங்கள் எல்லோரும் வெவ்வேறு ஊரில் வந்து வெவ்வேறு ஸ்டைலில் சமைப்பீங்க. ஸோ எந்தெந்த கருவாடு எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும், நெத்திலி கருவாடு, வாழை கருவாடுன்னு பாருங்கள், வெலை மீன் கருவாடு, இது வந்து பால் சுறா கருவாடு, இது வந்து நெய்மீன் கருவாடு. இது எப்படி என்னென்ன மாதிரி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது கருவாடு சமைக்கிறதுக்கு புது ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதில் வீடியோவாக கண்டிப்பாக போடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நெய்மீன் வந்து வறுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வாங்க சமையல் பண்ணலாம், பண்ணிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாடு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கருவாடு தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நெய்மீன் கருவாடு சொன்ன மாதிரியே வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. பூண்டு அப்புறம் மசாலா எல்லாமே நறுக்கி வச்சு இப்போ கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம். வாங்க.
கருவாடு வந்து எப்போதுமே உப்போடு தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம குழம்புல போடுறோம் அப்படிங்கும்போது அதை கணக்கில் வச்சு உப்பு வந்து கொஞ்சம் அரை உப்புக்கும் கம்மியாகவே போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போதும் குழம்பு வைக்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கருவாடு வந்து நம்ம தொக்கா வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு வற்றி கொதித்து வற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கருவாடு எடுத்து போடணும். ஏன்னா ரொம்பவும் கொதிக்க வச்சோம்னா இது ஈஸியாக கரைஞ்சிரும். கரையாத கருவாடு சில வெரைட்டி இருக்கும், அது வேணால் அப்படி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக கரைஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்குவமாக பண்ணணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பயங்கரமாக. நெய் மீன் வந்து செமையாக இருக்கும் பார்க்கும்போது. நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். லைட்டாக அது ஆறிச்சு அப்படின்னா அப்படி டைட் ஆகிடும் மசாலா, அப்படியே உடையும். கிண்டனா உடையும். ஆமாம், ஓகே கரைக்கு சாப்பிடுவோம். ஓகே, செமையாக வந்து தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நெய் மீன் கருவாடு, மஞ்சள் மீன் கருவாடுலாம் தொக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாம்பாரை போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, தொக்கு அப்படியே இறக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா மசாலா டைட்டாகி செம்மையாக இருக்குது. கருவாடு தொக்கு தான், அதுக்கு ஈக்குவலாக எந்த சாப்பாடும் வராது. மசாலாவை வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துட்டோம்னா சோத்துல பசங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஆஹா, நமக்கு வந்து மோஸ்ட்லி காலையில் சோறு சாப்பிட்றது தான் பிடிக்கும், இட்லி தோசையோட சோறு சாப்பிட்றது. அதனால் அதுவும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, கருவாடு தொக்கு, மீன் குழம்பு அப்படின்னா காலையில் சோறு தான். செம்ம சூடாக இருக்குது, நல்ல சூடோடு சாப்பிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல வாசமாக இருக்குது நெய் மீன் கருவாடு. அந்த கருவாடு கரையை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அப்படின்னாவே அந்த ஸ்பாட்லேயே இருக்குது கருவாடு கடை. நம்ம எங்கேயும் அலைய தேவையே கிடையாது. நான் போகும்போதே பார்த்தேன், பஸ்ஸில் இருக்கும்போது பார்த்தேன் நான், வெளியில் அந்த கருவாடெலாம் வந்து கூடையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து வாங்கிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருக்கே, இது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், எல்லோருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து யாருமே பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டாங்க, ஏன்னா வீடியோவில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சு போல். அதுக்கப்புறம் பேசுனாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் கருவாடு எங்கள் ஊர்லலாம் அந்தளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் ராமேஸ்வரம் கருவாடு செம்மையாக தான் இருக்கும், ஏன்னா கருவாடுக்கு ஃபேமஸான ஊர். அப்புறம் வாங்கினேன், சாம்பாரோடு வச்சு ஒரு வாய் போகும். செம்மையாக இருக்கும். நெய் மீன் கருவாடு வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். அதை போட்டு வந்து சமைக்கும் போது கிண்டக்கூடாது, ரொம்ப கிண்டாமல் அப்படி மேலாப்பில் வச்சு லைட்டாக வேக வச்சு அப்படியே தொக்கோடு இறக்கி சாப்பிட்றணும். பாம்பன் பாலம் வந்து வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் மட்டும் விட்டாங்க அப்படின்னா நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் போய் ராமேஸ்வரம் கோயிலுக்கும் தனுஷ்கோடிக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்மளோட ஃபேவரட் ஊர் தனுஷ்கோடி ராமேஸ்வரமும். கோயிலுக்கு அடிக்கடி போய் சாமி கும்பிட்றது நல்லது தானே. அதனால் ட்ரெயின் விட்டாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து 2 ட்ராக் பிளான் பண்ணுறாங்களாம். அப்போ ட்ரெயின் வந்து இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ட்ரெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். செம்மையாக இருக்குது மீன் கருவாடு. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குன்னு 500 ஒன்று இருக்குது, 600 ஒன்று இருக்குது, 1200 ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 1200 இருக்குது எப்படின்னா 10 கிலோ 12 கிலோ மீன் இருக்கு இல்லையா, அதை வெட்டி அதை கருவாடாக போட்டு அதை பீஸாக போட்டு விற்பாங்க தெரியுமா. அது வந்து பார்க்குறதுக்கு ஆட்டுக்கறி வெட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சதை சதையாக. அந்த மாதிரி இது வந்து 1600 நினைக்கிறேன். நல்லா சுருக்குன்னு சாம்பாருக்கும் இந்த தொக்குக்கும் கரெக்டாக இருக்கும்.
அது மழை வேறு அன்றைக்கி சென்னையில். நேற்று நைட்டு மழை, காலையில் மழை. ஒரே ஒரு கருவாடு வச்சேன், 4 வாயிலே காலி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கருவாடு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களை எவ்வளோ பேர் கருவாடு பிடிக்குன்னு சொல்லுங்கள். கருவாடு என்னென்ன மெத்தட்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சது அப்படின்னா. ஏன்னா கருவாடு வந்து ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது குழம்பு, தொக்கு, இது மட்டும் தான். ஸோ எந்தெந்த வெரைட்டியில் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள் நேமையும் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள். 2 ரவுண்டு இறக்கியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி பால்கோவா மாதிரி இருக்குது. கருவாடு நல்லா வெந்து பால்கோவா மாதிரி நல்லா அந்த கூட்டை வந்து சோறோட கலந்து வச்சு சாப்பிட்டு அடிப்பான். சென்னையிலேயுமே வந்து கருவாடு நல்லா கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த மேடவாக்கம் மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து கருவாடு நிறையா கொடுப்பாங்க. நான் வந்து பீச் ஸ்டேஷனோட போயிருந்தேன். பீச் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு பெரிய கருவாடு மார்க்கெட் இருக்குது. அந்த ஏரியா பேர் மறந்துடுச்சு. அங்கே வந்து நான் ஒரு டைம் கருவாடு வாங்கியிருக்கேன், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. அங்கேயும் சூப்பராக இருந்தது கருவாடு. மழை டைம் வேறு, ஜலதோஷம் வேறு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்டோம்னா சளி இறங்கும் இல்லையா, அதனாலே ரெடி பண்ணிட்டோம் காலையில். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச கருவாடு செய்முறையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.